திரும்பி வந்தாச்சு. இது ஸ்டன் பீட் ஒன். சாக்கமோட்டோ டேஸோட முந்தைய எபிசோட்ல சின்ன கடத்தறதுக்காக போன லேப் அசிஸ்டன்ட் கும்பல் மாத்தி லூவை கடத்திட்டு வந்துறாங்க. அவளை காப்பாத்துறதுக்காக சின்ன சாக்கமோட்டோவும் போயிருக்க. சின்ன வயசுல சின்ன வளர்ந்தது எல்லாமே இங்க தான். மனிதர்களுக்கு சூப்பர் பவர் இருக்கா இல்லையாங்கிற ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த லேபை இப்போ அசிஸ்டன்ட் குரூப் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. லூவோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மாஃபியா கும்பல்ல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தலைவனை தேடி லூவோட அப்பாக்கு கீழே இருந்த ரைட் ஹேண்ட் ஊட்டாங் வந்து லூவை தேடி வராரு. அவ தான் தலைவி, அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவ தான் இருக்கும்னு சொல்லி கூட்டிட்டு போக வர. பட் அவளுக்கு அதுல இஷ்டம் இல்ல. ஊட்டாங்க ஒரு டீல் வைக்கிறாரு. நான் வைக்க போற கேம்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட தலைக்கு யார் வேலை வச்சாங்கன்ற அந்த ஒரு டீட்ல நான் சொல்றேன். இதுவே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா லூ என் கூட வந்துடணும். மேட்ச் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லர்ற பத்தின விஷயங்கள் ஆர்டருக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம முந்தின எபிசோட்ல பார்த்துடணும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிற வீடியோல இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல் வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேசினோல குடுக்குற டைம்குள்ள யார் அதிகமான பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டாங் சொன்னதும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போறாங்க. சின்ன ஒரு டேபிள பார்த்து போய் உட்காடுறான். கேசினோன்னு பாத்தீங்கன்னா நிறைய கோல்மால் விஷயங்கள் உள்ள நடந்துதான் இருக்கும். ஜெயிக்கிறாப்ல ஜெயிக்க காமிச்சு கடைசியில் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க ஒன்னொன்னு சின்ன பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்றத அவன் ஈஸியா தெரிஞ்சுக்கிறான். மைண்டை ரீட் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க லூ வரா. வேணுக்குன்னே வாயை விட்டு வம்பு இழுக்க சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாம் இவங்களோட சண்டை தான் பாக்குறாங்க. எல்லாருக்குமே ஸ்டார்டிங்ல 2 கார்டு கொடுத்துருப்பாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க இப்ப இந்த கார்டுல 2 கார்டுல ஒரு கார்டு எடுக்கணும். அவங்க பக்கத்துல இருக்கவங்க இவங்களோட கார்டுல 2 கார்டுல இருந்து ஒரு கார்டு எடுக்கணும். இப்படி வந்து ரொட்டேஷன் ஐடியா இருக்கும். ரொம்பவே ஸ்ட்ராங்கான கார்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆப்போனன்ட் வின்னு. ஒருவேளை ரொம்ப டம்மியான கார்டு அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வின்னு. இந்த சின்ன வயசுல பென்டனு டபுள் எஃப்லாம் வச்சுட்டு இந்த கார்டு பவர் வச்சு விளையாடிட்டு இருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேம் தான். லூ சின்னோட சட்டையை பிடிச்சி மாங்கன்னு கேட்கறா. வேணும்னே தட்டி விட்டு அந்த 2 கார்டை கீழே தள்ளி விட்டுறா. அதை மத்தவங்க பார்த்ததுக்கு அப்புறம் என்ன கார்டுக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க ஜெயிச்சுறாங்க. அதுக்கப்புறமா விட்டு கொடுக்காம நிறைய பணம் கட்ட மற்றவங்களுக்கு ஆப்போனன்ட்க்கு என்ன ஆயிடுச்சு, ஓகே மாட்டினாடா ஒரு பம்பரை கட்ட மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில மசாலா அடிக்க பிளான் பண்றாங்க. கடைசியில் பாத்தீங்கன்னா சின்ன பூரா பணத்தை சுட்டிடுறான். இது பூரா சின்ன லூவும் போட்ட பிளான். அங்கிட்டு சாக்கமோட்டோ ஒரு பக்கம் தான் கிட்ட இருக்கிற பூரா பணத்தையும் வந்து ஒரு டேபிள கட்டுறாரு. ஒரே ஒரு எண்ணெய் மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லா பணத்தையும் ஒரு நம்பர் மேல கட்ட ஒரு பால் நடுவில் இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த பால் எங்க விழணும்ன்றது மேக்னெட்டிக் மூலியமா வந்து அங்க டேபிள் இருக்கிறவங்க வந்து கண்காணிப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எந்த நம்பர்ல அந்த பால் நிக்கணும்ன்றத கடைசி அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. சாக்கமோட்டோவை பத்தி தெரியாத அந்த டேபிள் ஓனர் எப்போதும் போல அந்த மேக்னெட்டிக் மூலியமா அந்த பாலோட டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்றப்போ சாக்கமோட்டோ தான் வச்சிருந்த அந்த ஒரு எண் மூலியமா அந்த ஹேண்டில் அடிச்சு வேகமா சுத்த வச்சு இவருக்கு தேவையான ஃபேவரபிளான அந்த நம்பர்ல வந்து விழ வச்சுட்டாரு. கரெக்டா அந்த பால் அங்க நின்னதும் இவனால நம்ப முடியல. ஊட்டாங்க இந்த விஷயம் தெரிய வருது. இதே போல சாக்கமோட்டோ அவங்களோட டீமும் வந்து ஜெயிச்சுட்டே வராங்க, பணம் அதிகமாக்கிட்டே வராங்க அப்படின்ற விஷயம். ஆனா ஊட்டாங்க அதை பெருசா கண்டுக்கல. சின்ன புள்ளையா இருக்கும்போது ஊட்டாங்க நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. ஒரு ஹிட்மேனா பெரிய ஆளாகும்னு நினைச்சவரை அடிச்சு தும்சம் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா அப்ப இருந்த காலகட்டத்தில் ஹிட்மேன் அப்படின்னா பிசிக்கல் ஸ்டாமினா தான் அதிகமா இருக்கணும். நல்லா மலமாடு கணக்கா நல்லா பலசாலியா இருந்தா தான் ஹிட்மேனை ஏத்துப்பாங்க. மூளை அங்க வேலை செய்யாது. அப்படி இருந்தவர் தான் லூ காப்பாத்தி அரவணைச்சு டீம்ல சேர்த்துக்கிறா. தான் வந்து ஒரு மாஃபியா கேங்கோட பொண்ணு. பிளாக் மார்க்கெட்ல அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் அப்படின்ற விஷயம்லாம் அதுக்கப்புறம் தான் ஊட்டாங்க தெரிய வருது. ஹிட்மேன்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய வெப்பன்லாம் இருக்கும். ஆனா மூளையை பயன்படுத்துற ஹிட்மேன் வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அதனாலதான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லூ சொன்ன விஷயத்துல அவர் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவர் மட்டும் எப்படி ஜெயிச்சுட்டே இருக்காரு. கேஷனோட 10 நிமிஷத்துல இருந்த பணத்தை 3 மடங்கு ஆகினதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நமக்கு எல்லாம் ப்ராபபிலிட்டி அப்படின்ற விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஒரு காயினை டாஸ் பண்றாங்க அப்படின்னா அது ஹெட்டா இல்ல டைல் விழறதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானது விழுறதுக்கு எவ்வளவு சதவீத வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதே கான்செப்டை நம்ம காயின் வச்சு சொல்லியிருந்தோம். இப்போ காயின் வந்து டாஸ் பண்ணும்போது 2 சான்ஸ், ஒன்று ஹெட் விழும் இல்லை டைல் விழும் அப்படின்றது 2 சான்சஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். பட் இதுவே ஒரு கார்டுன்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கார்டு இருக்குன்னா 100 கார்டில் குலுக்கி போடும்போது என்கிட்ட ஒரு 20 கார்டு வந்துருச்சு. மீதி இருக்கிற 80 கார்டில் என்ன இருக்குது, யார்கிட்ட இருக்குது, எப்படி ரொட்டேஷன் ஆகும்போது யார்கிட்ட வருது அப்படின்றது வந்து மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணணும். கேட்குறப்ப ஒரு பக்கம் சுற்றுதா உண்மையாக கால்குலேஷன் அப்படின்றது வந்து மைண்ட்லேயே அவர் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. ரிசல்ட்டை என்றப்ப 2 பேருக்கிட்டையும் சமமான அமௌண்ட் காசு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 87,630 ரூபா இருக்குது. ட்ரா ஆனதுனால 2 பேரும் திரும்ப குலுக்கி போட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு மேட்ச் போடுறாங்க. ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டு இப்போ கடைசியாக ஊட்டாங்கும் சாக்கமோட்டோ மட்டும் ப்ளே பண்ண. ஊட்டாங்க இப்போ ஃபைனல் கார்டை சூஸ் பண்ணணும். சாக்கமோட்டோ கிட்ட 2 கார்டு இருக்குது. ஒன்று ஜோக்கர், இன்னொன்று வந்து ஏஸ். கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஏஸ் கார்டை எடுக்க இவர் விடாமல் பிடிச்சிக்கிறாரு. ஊட்டாங்க முழு தெம்பு கொடுத்து எடுக்கிறப்போ டக்குன்னு கார்டை மாற்றி விட்டு ஜோக்கரை விட்டு கொடுத்துட்டு ஏஸை வச்சுக்கிறாரு. ஊட்டாங்க ஜோக்கரை பார்த்துட்டு கடுப்பாகிறாப்ல. அப்போ மாஃபியா கேங்ல இருக்கிற ஆட்கள் எல்லாரும் ஊட்டாங் மேலேயும் சாக்கமோட்டோ டீம் மேலேயும் வந்து கண்ணை வைக்கிறாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஊட்டாங்க எதிர்பார்க்கல. மாஃபியா அப்படின்னா எல்லாமே வந்து அடிதடி ஃபோர்ஸ் மூலியமா தான் எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றணுமே தவிர இந்த மூளையை வச்சு விளையாடுறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் சுத்த வேஸ்ட்னு சொல்லிட்டு மொத்த டீமும் இவங்க பக்கம் திரும்பிடுறாங்க. சின்ன வயசுல ஏற்பட்ட அதே ஒரு சுச்சுவேஷன் வந்து திரும்பவும் ஏற்படுது. அவ்வளவுதான் போல இருக்கு, இனிமே நம்மள போட்டு தள்ளிடுவாங்க, சாக தான் போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தலையை குனிக்கிறப்போ உள்ள சாக்கமோட்டோ போட்டு கொலை போட்டுறாரு. எதுல லூக்கிறத பார்த்துட்டு சின்ன வயசுல சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. எல்லாருக்கும் ஒரு வெப்பன் இருக்கும். உன்னோட வெப்பன் வந்து மூளை தான், நீ அதை பயன்படுத்தி எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ குட்டி பிள்ளைல சொல்லியிருப்பா. ஊட்டாங்க மைண்ட்லேயே கால்குலேஷன் பண்ணி
இப்போ நான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம இங்க வந்திருக்கேன் நினைச்சானு போல இருக்கு. என்கிட்ட ஒரு பேக்கப் பிளான் இருக்கு. நீங்க வச்சிருக்க கன்லாம் வந்து என்னோட கன்றா. நான் அதுல ட்ரிகரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்ப்ளோட் ஆகும் என்னோட பெர்மிஷன் இல்லாம. கூடவே புல்லட் லோட்ல இருக்கான்னு பாத்தீங்களா, அதுவே தெரியல கன்னை தூக்கிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி முடிக்கல. பூரா பயிலும் திணறாங்க. கன்னை இறக்கணும் சாக்கமோட்டோ எல்லாரையும் போட்டு அடிச்சு துவம்சம் பண்றாரு. ஆனா ஊட்டாங் சொன்னதுல எதுவுமே உண்மை கிடையாது. அந்த கன்ல ஃபுல்லோட புல்லட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அது எக்ஸ்ப்ளோடும் ஆகாது. வேணும்னே என்னென்னமே சொல்லி குழப்பி விட்டு அவங்களுக்கு கன்னை வந்து கீழே இறக்க வச்சதும் சாக்கமோட்டோ வந்து பிளான் பண்ணி அடிச்சிட்டாரு. கடைசி மேட்ச்ல சாக்கமோட்டோ டீம் வந்து ஜெயிச்சிடுச்சு. அடுத்த நாள் காலையில சாக்கமோட்டோட கடையில ஊட்டாங்க இருக்காரு. ஜெயிச்சதுனால சாக்கமோட்டோட தலைக்கு யார் வெள்ள வச்சாங்கன்ற விஷயங்களை வந்து சொல்லி ஆகணும். அதுதான் டீல். தொடர் கொலைகளுக்கு பின்னாடி அந்த எக்ஸ் மார்க்கை விட்டுட்டு போற அந்த ஒரு நபர் தான் ஸ்லர். அவனோட பர்சனல் டீட்டெயில் பத்தி தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. அவன் தான் அவனோட தலைக்கு வெள்ள வச்சான்னு சொன்னதும் சின்ன எப்பா இதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், புதுசா எதுவும் உங்ககிட்ட இல்லையா, இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இதுவா நமக்கு தெரியணும், இந்த விஷயம் தெரியறதுக்காகவா நான் அவ்வளவு சண்டை போடுன்னு சொல்லிட்டு லூ ஒரு பக்கம் கதறா. ஆனா இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சவுத் ஈஸ்ட் ஏசியாவோட ஒரு ஜெயில 4 கைதிகள் மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. அங்க இருந்து செவுத்துல ரத்தத்தாலேயே எக்ஸ் மார்க் வந்து போடப்பட்டிருந்துச்சு. இதுக்கான காரணம் வந்து ஸ்லர் தான். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஒவ்வொருத்தரோட உடலும் வித்தியாசமான முறையில மர்மம் அடைஞ்சிருக்கு. ஒரு கைதியோட உடல்ல ஏகப்பட்ட ஓட்டைகளோட அவர் இறந்திருக்காரு. ஒருத்தரோட உடலை பிச்சு போட்டு இன்னொருத்தவங்களோட உடலை வந்து வெறும் சதையை மட்டும் வச்சுட்டு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட பிணங்களும் வித்தியாசமான கண்டிஷன்ல இருந்துச்சு. இதை பண்ணதா சொல்லப்படுற சில பேர் இப்போ தப்பிச்சிட்டாங்க. அவங்க இப்போ ஜப்பான்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இருக்கு. கூட்டாங்க இந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அந்த பக்கம் அவங்க 4 பேர் ஜப்பான்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா டம்ப் 180 பேரை போட்டு தள்ளியிருக்கான். சான்றவன் 64 பேரை போட்டு தள்ளியிருக்கான். மூணாவது அபார்ட் 206 பேரை போட்டு தள்ளியிருக்கான். கடைசியா கரெக்ட் காண்டாம்பர் காட்டா இருக்கிற மினிமலிஸ்ட் கிட்டத்தட்ட 370 பேரை போட்டு தள்ளியிருக்கான். சாக்கமோட்டோவையும் கூட இருக்கிற ஆட்களையும் போட்டு தள்ள சொல்லி ஸ்லர் கிட்ட இருந்து ரெயின்டியர் மூலியமா இவங்களுக்கு ஆர்டர் வருது. அதனால என்னவோ சவுத் ஏசியால இருந்து இவங்க ஜப்பானுக்கு கூட்டு வந்திருக்காங்க. லிஸ்ட்ல சாக்கமோட்டோவையும் அவங்க ஆட்களையும் பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கலாய்க்க நீங்க பார்க்க தான் அப்படி இருப்பானுங்க அவனுங்க. என்னோட அட்வைஸாவும் ஸ்லரோட ரெக்கமெண்டேஷனாவும் வச்சுக்கோங்க, இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. மினிமலிஸ்ட்டும் மத்தவங்களும் அந்த லிஸ்ட்டை வாங்கி கிளம்புறப்போ இதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு, நீ போய் அடுத்த லிஸ்ட் ரெடி பண்ணு சொல்லிட்டு தெனவெட்டில் போறாங்க. ஆனா சாக்கமோட்டோ கூட ஃபைட் பண்ண ரெயின்டியருக்கு தான் தெரியும் அவங்க எப்ப ஏற்பட்ட ஆள் சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாம் அடுத்த பார்ட்டா ஜூலை மந்த் தான் வரப்போகுது சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன ஆச்சு என்னங்க கதையெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அனிமீஸ், கார்ட்டூன், அனிமேட்டட் சீரிஸ் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனல்ல இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.